மக்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் எங்களை இப்படி வேலை பார்க்க சொல்லியிருப்பார்களோ அது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதனால வேறு யார் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் வேறு யாரை பத்தி நான் பேச விரும்பலைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலிலே தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் வாங்கி இருக்கிற வாக்குகள் அனைவருக்கும் தெரியும். அது எத்தனை சதவீதம் என்பதும் தெரியும். ஆனால் இந்த தேர்தலிலே இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு 75% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும், இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நீங்களே பொது தேர்தலை போல சந்தித்து வெற்றி பெற்று விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அண்ணன் உதயநிதி சொன்னார், தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த கட்டளை ஏற்று நீங்களே பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எந்த அளவிற்கு எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இதை சொன்னார்களோ, எந்த அளவிற்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் எங்களை இப்படி வேலை பார்க்க சொல்லியிருப்பார்களோ அது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதனால வேறு யார் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 3/4 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் சொந்தமானது. அதனால இதில் வெற்றியை பற்றி மட்டுமே பேசலாம், மற்றவர்கள் பேசுவதற்கு எனக்கு அவசியம் இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதி பார்முலாங்கிறது ஈரோடு நகரத்துக்குள்ள அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. ஆனால் பல தொகுதிகள் கிராமங்கள் தோறும் இருக்கும். அதனால இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமும் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி அவர்களும் இதெல்லாம் கலந்து பேசி அதன் பிறகு அது சம்பந்தமாக முடிவெடுப்பார்கள். நிச்சயமாக சார், நிச்சயமா. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் தீர்ப்பதற்கான பாடுபடுவோம். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த 2011-14 எம்எல்ஏ இருந்தேன். அப்பொழுது கூட இப்படிப்பட்ட எம்எல்ஏவை பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த 1.25 வருடத்தில் நீங்கள் என்னை பார்க்க தான் போறீங்க. நிச்சயமாக என்னை பாராட்டுகிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தேங்க்யூ. நன்றி.